Question number 16. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து 200 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. எந்த பாயிண்ட்லன்னு பார்க்கும்போது ஆன் தி சர்ஃபேஸ், எர்த் சர்ஃபேஸ்ல. ஓகே, இப்போ அதே ஆப்ஜெக்ட் ஆஃப் வே டவுன் தி எர்த்ல என்ன வெயிட் இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கான டயக்ராம் இதுதான். இதுதான் எர்த் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ பாயிண்ட் 1ங்கிறது சர்ஃபேஸ்ல இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட்ல தான் வெயிட் வந்து 200 நியூட்டன். அப்புறம் இது வந்து சென்டர் பாயிண்ட். அப்புறம் பாயிண்ட் 2ங்கிறது ஆஃப் வே டவுன் தி எர்த், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் r/2. அப்படின்னா சென்டர்ல இங்கேயும் ரேடியஸ் டிஸ்டன்ஸ் வந்து r/2. ஓகேவா? இப்போ இதுல W2, அதாவது வெயிட் அட் பாயிண்ட் 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ W2 is equal to mass into acceleration due to gravity at point 2. மாஸ்ங்கிறது எந்த பாயிண்ட்லயும் மாறாது. ஓகே, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் மாறும், அதனால வெயிட் இங்கே மாறும். ஓகே, இப்போ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டைன் டெப்த், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த G(2) நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சர்டைன் டெப்த் இஸ் ஈக்குவல் டு acceleration due to gravity on the surface into 1 minus depth divided by r. இதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதாவது W2 is equal to mass, இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா G into 1 minus depth divided by r. ஓகே, இதுல Dங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த டெப்த் தான் அவங்க Dன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ D is equal to இதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு r/2ன்னு வரும். அப்போ that is equal to r/2, ஏன்னா ஆஃப் வே டவுன் தி எர்த்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ டியோட வேல்யூ இங்கே தெரியும். ஸோ அதை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அதாவது W2 is equal to mg 1 minus r/2 whole divided by r. ஓகே, ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா r கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் mg into 1 minus 1/2 that is equal to mg/2. ஓகே, இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வரும். mg is nothing but weight on the surface of the earth, அதாவது W1/2. ஓகே, W1ங்கிறது கொஸ்டின்ல 200 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. ஸோ 200 into 1/2 that is equal to 100 நியூட்டன். இதான் ஆன்சர். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின்ல இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது 6 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா பல்பு. இப்போ இதை வந்து செக்ஷன் ஏன்னு எடுத்துக்கிட்டாங்க, இது செக்ஷன் பின்னு எடுத்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஆர், கேபிட்டல் ஆர், எல்லாம் சேமா இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்புறம் இது வந்து இந்த சோர்ஸோட கனெக்ட் பண்ணிருக்கு. இந்த சோர்ஸோட பொட்டன்ஷியல் வந்து ஈன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து டிசின்னு வேற செப்பரேட்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஏசின்னு சொன்னாக்கா அதை நீங்க வேற மாதிரி சால்வ் பண்ணணும். இது வந்து அவங்க டிசி, டைரக்ட் கரண்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் பவர் கேட்டிருக்காங்க. P1/P2 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், இதான் கேட்டிருக்காங்க. ஒண்ணுன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த மொதல் கண்டிஷன், அதாவது ஆல் ஆர் க்ளோயிங், இது எல்லா பல்புமே க்ளோ ஆகுது, அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வரக்கூடிய இந்த பவர் P1. P2 இதுல வர சஃபிக்ஸ் 2 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 2 ஃப்ரம் செக்ஷன் A அண்ட் 1 ஃப்ரம் செக்ஷன் B ஆர் க்ளோயிங், அதாவது A செக்ஷன்ல இருந்து 2 மட்டும் இருக்கு க்ளோ ஆகுது, ஆன் ஆயிருக்கு. ஓகே, B செக்ஷன்ல ஒன்னே ஒன்னு தான் இருக்கு. ஓகே, ஒன்னு க்ளோ ஆகுது. இந்த கண்டிஷன்ல ரேஷியோ ஆஃப் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது வந்து டிசி சோர்ஸ், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏசினா அதை வேற மாரி சால்வ் பண்ணணும். கிளியரா? ஓகே, இப்ப பவர் இதான் கேட்டிருக்காங்க. பவரோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா கிராஃப் படி, பொட்டன்ஷியல் கரண்ட் கிராஃப் படி பவர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்டு கரண்ட். ஓகே, அதாவது கிராஃப் பொட்டன்ஷியல் கரண்ட் கிராஃப் படி பவர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்டு கரண்ட். இப்போ இந்த கொஸ்டின்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ I is equal to V/R. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு V² by R, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வரும். ஓகே,
இப்போ பொட்டன்ஷியல் இருக்கிறதுல அவங்க ஈன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் டிவைட் பை ஆர். இப்போ இந்த ஆறுங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கும் சரி செகண்ட் கண்டிஷனுக்கும் சரி மாற போகிறது. அப்போ ஆர் எஃபெக்டிவ் ஃபார் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஓகே, ஆர் எஃபெக்டிவ் ஃபார் செகண்ட் கண்டிஷன். இதை ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, இது கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு பவர் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ R1 ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். R1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பல்புமே க்ளோ ஆகுது. ஓகே, அப்போ எல்லாத்தோட எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இப்போ செக்ஷன் ஏல 3 ரெசிஸ்டன்ஸும் பேரல் கண்டிஷனில் இருக்கு. இப்போ செக்ஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் R/3. ஏன்னா பேரலாக இருக்கு இல்லையா, ஸோ ஃபார்முலா அதாவது 1/R எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் 1/R1 + 1/R2 அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ செக்ஷன் பியும் அதே மாதிரி தான், 3 ரெசிஸ்டன்ஸும் பேரலாக இருக்கு. ஓகே, ஸோ செக்ஷன் பிலையும் ஆர் எஃபெக்டிவ் வந்து R/3. இப்போ ஏவும் பியும் சீரீஸாக இருக்கு. சீரீஸாக இருக்குன்னா 2 ரெசிஸ்டன்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணீங்கன்னா R/3 + R/3 ஈக்குவல் டு 2R/3. ஓகே, ஸோ R/3 + R/3 ஈக்குவல் டு 2R/3. இதான் எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, இது வந்து செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் R2 பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் ஏல 2 பல்ப் தான் க்ளோ ஆகும், செக்ஷன் பியில் ஒரே ஒரு பல்ப் தான் க்ளோ ஆகும். ஓகே, இப்போ செக்ஷன் ஏ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பேரலாக இருக்கு. ஸோ இதோட ஆர் எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா R/2. அப்புறம் பி செக்ஷனில் ஒன்று தான் இருக்கு ஆர். ஓகே, ஸோ இப்போ டோட்டல்னு பார்த்தீங்கன்னாக்கா R/2 + R. ஓகே, இதுதான் உங்களுக்கு R2R எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3R/2. ஓகே, ஸோ இதுதான் R2. கிளியரா? ஓகே, இப்போ அடுத்தது அந்த வேல்யூவை பவர் ரேஷியோவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது P1/P2 தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம். E ஸ்கொயர் P1 வந்து E ஸ்கொயர் டிவைட் பை R1 டிவைட் பை E ஸ்கொயர் டிவைட் பை R2. ஓகே, இப்போ இந்த R1 R2 இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஸோ E ஸ்கொயர் டிவைட் பை R1 இருக்கிற இடத்துல 2R/3. அப்புறம் P2 இது E ஸ்கொயர் டிவைட் பை R2 இருக்கிற இடத்துல 3R/2. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா E ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல R கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் 1/2/3 இன்ட்டு இது 3/2ன்னு வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா 9/4. ஸோ 9:4 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 18 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி டைப் செமிகண்டக்டர் சொல்லிட்டாங்க. அதுல ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அதுல தான் உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பி டைப்னாலே ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரி தான் இருக்கணும். ஹோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ பினா பாசிட்டிவ், அதான் இந்த பியோட நோட்டேஷன், அந்த மீனிங். ஓகே, இப்போ இந்த இதுக்கு டோப்பண்ட் வந்து ட்ரைவேலண்ட் ஆட்டம். ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 தான் உங்களுக்கு கரெக்ட். ஓகேவா? 19 கொஸ்டின்ல பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 1 கம்ப்ளீட் வைப்ரேஷன்ல ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 1 கம்ப்ளீட் வைப்ரேஷன்னா ஆரம்பிச்ச பாயிண்ட்லேயே மறுபடியும் அந்த கிராஃப் வந்து நிற்கிறது ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி நம்ம பார்ப்போம்னா ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஓகே, ஸோ 1 கம்ப்ளீட் வைப்ரேஷனுங்கிறதுனால ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு சேமாக இருக்கும். ஓகே, ஸோ தட் வில் பி 0 டிவைட் பை டைம் t தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 0. ஓகேவா? சரி, கொஸ்டின் நம்பர் 20 இதில் யூனிட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஓகே, ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி இது எதில் வரும்னா கண்டக்ஷன், இந்த ஹெட்டிங்கில் வரும். கண்டக்ஷன் இது ஒன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q டாட்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட் பர் செகண்ட், அதான் மீனிங். தட் இஸ் ஈக்குவல் டு தெர்மல் கண்டக்டிவிட்டி இன்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்டு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் டிவைடட் பை திக்னஸ். அதை எக்ஸ்னு எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இந்த கேவோட யூனிட் தான் அவன் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ கே இஸ் ஈக்குவல் டு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா Q டாட் ஓகே இன்டு எக்ஸ் டிவைடட் பை கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்டு டெல்டா டி. ஓகே, இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க Q டாட். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஜூல் பர் செகண்ட். ஓகே, இது Q டாட்டோட யூனிட். எக்ஸ்ட்ரா யூனிட் பார்த்தீங்கன்னா திக்னஸ், அதனால மீட்டர். ஓகேவா? அப்புறம் டினாமினேட்டரில் மீட்டர் ஸ்கொயர் ஏரியான்னு சொல்லி ஏரியா வருது. ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூமினேட்டர் போனால் m⁻². அப்புறம் இது வந்து டெல்டா டி. டெல்டா டிங்கிறது டெம்பரேச்சர். ஓகே, ஸோ கெல்வினில் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுவும் நியூமினேட்டர் போனீங்கன்னாக்கா k⁻⁻1. ஓகே, ஸோ இதை அப்படியே சிம்பிளை பண்ண வேண்டியதான். சரியா? ஜூல் பர் செகண்டுங்கிறது வாட்ஸ். அப்புறம் மீட்டர் இன்ட்டு மீட்டர் பவர் -2. ஸோ மீட்டர் பவர் -1 மாறிடும். அப்புறம் கெல்வின் பவர் -1. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியோட யூனிட். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 20. இதில் சாலிட் சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் டார்க் கேட்டிருக்காங்க. டார்க் ரெக்வயர்டு டு ஸ்டாப்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 RPM ஸ்பீடில் அது ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷன், ரெவல்யூஷன் கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ இதான் சாலிட் சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ அது இந்த ஆக்சிஸை பொறுத்து இது ரொட்டேட் ஆகுது. ஓகே, அப்படின்னா ஜஸ்ட் இது அப்படியே இருந்த இடத்துல அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ரெவல்யூஷன்னா உங்களுக்கு ரொட்டேஷனும் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் இருக்கும். எப்படி உருண்டு முன்னாடி போகும். புரியுதா? ஸோ அது வேற மாதிரி சால்வ் பண்ணணும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது பியூர் ரொட்டேஷன் மட்டும்தான். ஓகே, அதுக்கப்புறம் எவ்வளோ ரெவல்யூஷன் இது பண்ணுதுன்னா 2π ரெவல்யூஷன். ஸோ 2π ரெவல்யூஷன் முடியும் போது இது இந்த அப்ளை பண்ணது டார்க்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகாமல் நின்றுடணும். ஓகே, அதான் மீனிங். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கிளியரா? ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஒர்க்குக்கும் டார்க்குக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டார்க் இன்டு தீட்டா ஈக்குவல் டு ஒர்க். ஓகே, ஸோ தீட்டாவில் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க 2π ரெவல்யூஷன். இது நமக்கு தெரியும். இப்போ இந்த W இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ W கண்டுபிடிச்சிட்டா நம்ம இந்த டார்க்கை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ W இஸ் ஈக்குவல் டு, இங்கே பியூர் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ W இஸ் ஈக்குவல் டு ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர். ஓகே, இனிஷியலாக உங்களுக்கு ஒமேகா ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, அதை ஒமேகா 1 வச்சுக்கோங்க. ஃபைனலாக வரக்கூடிய ஒமேகா ஒமேகா 2 அது வந்து 0. ஏன்னா கடைசியாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறது டார்க்னால என்ன ஆகிடுது, அது நின்றுடுது. ஓகே, ஸோ ஒமேகா 2 அதாவது ஃபைனல் ஒமேகா ஈக்குவல் டு 0. இப்போ ஒமேகா 1 இருக்கு இல்லையா, ஒமேகா 1 இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒமேகா 1 இஸ் ஈக்குவல் டு 2πn. இது வந்து ஆங்குலர் ஸ்பீட். ஓகே, ஸோ ஆங்குலர் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2πn. n1 ஸ்டார்டிங்கில் 3 RPM ஸ்பீடில் அது ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ ரொட்டேஷன் பர் மினிட். ஓகே, ஸோ பர் மினிட்னு சொன்னதுனால இதை நம்ம 60ஆல் டிவைட் பண்ணிக்கணும், செகண்டுக்கு மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒமேகா 1ஓட யூனிட் வந்து தீட்டா பர் செகண்ட் மாறிடும். அப்புறம் தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஒமேகா 1 இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இனர்ஷியா ஃபார் சாலிட் சிலிண்டர்
ரொட்டேட்டிங் அபவுட் திஸ் ஆக்சிஸ். ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டபிள்யூ கண்டுபிடிச்சினா டார்க் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, அப்புறம் கொஸ்டினில் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மாஸும் தேவை, ரேடியஸும் தேவை. ஸோ அதுவும் கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். எம் இஸ் ஈக்குவல் டு 2 கிலோகிராம், அப்புறம் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இதையும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இனர்ஷியா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கிளியரா? இப்போ ஃபஸ்ட்டு ஒமேகா 1 இஸ் ஈக்குவல் டு 2 பை n1. n1 வேல்யூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 rpm. ஓகே, ஸோ பர் மினிட்னு சொன்னதுனால டிவைட் பை 60. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா பை பை 10 ரேடியன் பர் செகண்ட். ஓகே, ஸோ இது ஒமேகா 1. அதுக்கப்புறம் தீட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 பை ரெவல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு ரெவல்யூஷனில் உங்களுக்கு 180 டிகிரி, அதாவது 360 டிகிரி ஒரு ரெவல்யூஷனில். ஸோ அப்போ ஒரு ரெவல்யூஷனில் 2 பை ஆங்கிள் வரும். ஓகே, ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 பை ரெவல்யூஷன் சொன்னதுனால 2 பை இன்டூ 2 பை தட் இஸ் ஈக்குவல் டு 4 பை ஸ்கொயர்னு வரும். ஓகே, இது வந்து கொஸ்டின் நம்பர் 21. கிளியரா? ஸோ இப்போ நமக்கு தீட்டாவும் பார்த்தாச்சு, அப்புறம் ஒமேகா 1 அதையும் பார்த்தாச்சு, ஒமேகா 2 பார்த்தாச்சு. இனர்ஷியா, ஓகே, இனர்ஷியா மட்டும் பார்க்கணும். அதை கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இது வந்து சாலிட் சிலிண்டர் அப்படின்னு சொன்னதுனால இனர்ஷியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 mr². ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ண வேண்டாம், டைரெக்டாக நம்ம இங்கேயே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டார்க் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தீட்டா வந்து 4 பை ஸ்கொயர்னு நமக்கு தெரிஞ்சிட்டு, அப்புறம் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 1/2 இனர்ஷியா. இனர்ஷியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 mr². ஓகே, அதுக்கப்புறம் ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர்னு வரும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/2 1/4 mr² டிவைட் பை 4 பை ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா வந்து இனிஷியலாக ஒரு வேல்யூ, ஃபைனலாக ஒரு வேல்யூ. ஸோ அப்போ சேஞ்ச் இன் ஒமேகா, அதாவது ஒமேகா 1² மைனஸ் ஒமேகா 2². ஸோ ஒமேகா 2ஓட வேல்யூ 0, அது நமக்கு தெரியும். ஸோ ரிமைனிங் டேர்ம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது, அதாவது mr² டிவைட் பை 16 பை ஸ்கொயர். ஓகே, ஒமேகா 1 வந்து பை பை 10. ஸோ இன்ட்டு பை பை 10. ஓகே, இங்கே ஸ்கொயர் வரதுனால பை ஸ்கொயர் டிவைட் பை 10², அது வந்து 100ஆக மாறிடும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இங்கே பை ஸ்கொயர் வருதுங்கிறதுனால 3.14 சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பை ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ இங்கே நீங்கள் அந்த கேல்குலேஷன்லாம் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ அதனால் சிம்பிளிஃபிகேஷன் எப்போதுமே ஃபைனல் ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. சரியா? ஓகே, இப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து உங்களுக்கு 2 கிலோகிராம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கிலோகிராம், ரேடியஸ் r², ஆரோட வேல்யூ 4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ 4² 16ஆக மாறிடும். அப்புறம் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாறினா 10⁻², அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10⁻⁴ இன்ட்டு இப்போ இந்த பை ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்புறம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டிவைட் பை 16 இன்ட்டு 10⁻². ஓகேவா? இப்போ இந்த 16 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் 2 இன்ட்டு 10⁻² நியூமரேட்டர் போனிச்சுன்னா 10⁻⁻². ஸோ 10⁻⁻² இன்ட்டு 10⁻⁻⁴ 10⁻⁻⁶. யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். ஓகே, ஸோ இவ்வளோ டார்க்
தேவைப்படுது அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டை நிப்பாட்டுறதுக்கு. ஓகே, இதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22. இதில் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க 20 + 10y. ஓகே, ஒய்ங்கிறது இதில் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒய் டைரக்ஷன் நம்ம நகர்த்துறோம் இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து. ஒய் வந்து மீட்டரில் இருக்குது. ஓகே, அப்புறம் எஃப் வந்து நியூட்டன். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்டன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒய்யோட வேல்யூ 0லேருந்து 1 மீட்டருக்கு மாறும்போது நம்ம எவ்வளோ ஒர்க் நம்ம கொடுக்கணும் அதான் கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக இருக்கு இல்லையா? ஸோ ஈக்குவேஷனாக வரதுனால W = நம்ம இன்டகிரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஜெனரலாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிஒய். ஓகே, இப்போ வந்து ஒய்யோட லிமிட் வந்து 0 to 1. சரியா? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் 20 + 10y இன்டூ டிஒய் லிமிட் வந்து 0 to 1. ஓகேவா? ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்கனாக்கா 20y + 10y² / 2. அப்புறம் லிமிட்ஸ் வந்து 0 to 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா W = 20, இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 5. ஸோ 5 × 1 அப்படின்னு வந்துடும். ஸோ +5 இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ W = 25. இதான் ஆன்சர். ஓகே, யூனிட் வந்து SI யூனிட், அதாவது ஜூல். கொஸ்டின் நம்பர் 23. 4 ஆப்ஷன் கொடுத்து எந்த ஆக்ட் ப்ரொடெக்ட்ஸ் சர்க்கியூட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஃபியூஸ். ஸோ ஃபியூஸ் தான் உங்களுக்கு சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 24. இதில் 2 டயக்ராம் கொடுத்துட்டாங்க, 2 சர்க்கியூட் டயக்ராம். இதில் வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், V1 V2 A1 A2. ஓகே, ஸோ இதோட ரீடிங் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது கிரேட்டராக இருக்குமா, ஈக்குவலாக இருக்குமா, அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதில் இது வந்து டிசி சோர்ஸ், அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 10 வோல்ட், இங்கேயும் 10 வோல்ட்டு தான். அடுத்தது என்ன ட்விஸ்ட்னா வோல்ட் மீட்டருங்கிறது பொதுவாகவே ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்கும். அப்போ இதில் வழியாக கரண்ட் வந்து அவ்வளோதான் போகாது. அதே மாதிரி தான் இங்கேயும் வோல்ட் மீட்டர் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், இன்ஃபைனைட். ஓகே, ஸோ அதனால் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் போகாது. ஸோ எல்லா கரண்ட்டுமே இந்த பாத்தில் தான் போகும். இங்கேயுமே அதே மாதிரி தான் இந்த பாத்தில் தான் போகும். ஓகே, ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் கரஸ்பாண்டிங் டு ஃபர்ஸ்ட் ஒன் V = IR, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், I1 R1. ஓகே, ஸோ இப்போ இதில் கரண்ட் I1 பார்த்தீங்கன்னா டோட்டல் பொட்டென்ஷியல் வந்து நமக்கு 10 வோல்ட். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம 10 ஓம் தான் எடுத்துக்கணும். இதில் கரண்ட் தான் போகாது இல்லையா? ஸோ இதில் மட்டும்தான் போகும். ஸோ அதனால் R1 வந்து உங்களுக்கு 10. ஓகே, அப்போ V1 = 10, கரண்ட் I1, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 10 ஓம். ஸோ இப்போ I1 = 1 ஆம்பியர். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அப்புறம் V1ங்கிறது உங்களுக்கு 10 வோல்ட், அது அப்படியே தான் வரும். ஓகேவா? அடுத்தது பொட்டென்ஷியல் V2. ஸோ V2ஓட பொட்டென்ஷியல் இதோடது பார்த்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஓகே, ஸோ அதனால் இந்த சைடில் கரண்ட் போகாது. ஸோ ஃபுல்லாகவே இங்கே தான் போகும். அப்போ இதோட பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில உள்ள பொட்டென்ஷியல் அள்ளி தரணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I2 இன்ட்டு இந்த பாயிண்ட் இதுக்கும் இடையில உள்ள எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஓம். ஓகே, ஸோ அப்போ R2 வந்து உங்களுக்கு 10 ஓம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I2 இன்ட்டு 10. அப்புறம் இந்த I2 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா I is equal to V/R. ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் உங்களுக்கு 10 வோல்ட். ஓகே, எஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 ஓம். ஸோ 10/10 1 ஆம்பியர். ஸோ 1 into 10 that is equal to 10 வோல்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் இப்படியும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில்
V2 வேல்யூ 10 வோல்ட், V1 வேல்யூ 10 வோல்ட், I1 வேல்யூ 1 ஆம்பியர், I2 வேல்யூ 1 ஆம்பியர். ஸோ ரெண்டுமே சேம். அப்போ ஆன்சர்னு பார்க்கும்போது V1 is equal to V2, I1 is equal to I2. இதான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியரா? கொஸ்டின் நம்பர் 25. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அதுனாக்கா ஹாலோ மெட்டல் ஸ்பியர், இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லியாச்சு. இது வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் எது ரைட்னு கேட்காங்க. தியரி கொஸ்டின் இது. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியரில் சென்டர்லேருந்து உங்களுக்கு இப்போ இதான் மெட்டாலிக் ஸ்பியர்னு வச்சுக்கோங்க. இப்போ இதான் சென்டர். இந்த சென்டர்லேருந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் லெட்டர் ஆர் இருக்கு இல்லையா, இது வந்து கேபிட்டல் ஆரோட கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்சைட் மெட்டாலிக் ஸ்பியரில் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. ஓகே, அதான் 0. ஓகே, அப்புறம் இந்த பாயிண்டில் மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டை தாண்டி போக போக இந்த டைரெக்ஷனில் போக போக உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் லெட்டர் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் லெட்டர் ஆர். ஸ்பியருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் ஆர் இஸ் லெஸ் தேன் கேபிட்டல் லெட்டர் ஆர். ஸோ ஆர் லெஸ் தேன் கேபிட்டல் ஆர் இருக்கும்போது 0, அதாவது மெட்டாலிக் ஸ்பியர் உள்ள. ஆர் ஸ்மால் லெட்டர் ஆர் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர், மெட்டாலிக் ஸ்பியருக்கு வெளியில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறைஞ்சிட்டே போகும். ஓகேவா? இதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26. இதில் டிப் ஆங்கிள் ஃபார் 2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணிங்க. அதாவது எர்த் சர்ஃபேஸில் பாயிண்ட் ஏ ஒன்று இருக்குது, பாயிண்ட் பி ஒன்று இருக்குது. பாயிண்ட் ஏல டிப் ஆங்கிள் 25 டிகிரி, பாயிண்ட் பியில் டிப் ஆங்கிள் -25 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏவும் பியும் என்ன ஹெமிஸ்பியரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே ஓகே இப்போ இதான் எர்த்துன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இது வந்து எர்த் மேக்னெட்டிக். இப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகும். ஓகே, இது வந்து எர்த் சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இது நார்த்தன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் நீடில் நம்ம பிளேஸ் பண்ணோன்னா இது இந்த மாதிரி அலைன்ட் ஆகும். ஓகே, இது வந்து மேக்னெட்டிக் நீடில், இது வந்து மேக்னெட்டிக் நீடோட நார்த், இது மேக்னெட்டிக் நீடோட சவுத். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் நீடில் நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி அலைன்ட் ஆகும். இது வந்து மேக்னெட்டிக் நார்த், இது வந்து மேக்னெட்டிக் சவுத். ஓகே, இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல நம்ம இப்போ நிற்கிறோம். ஓகே, இந்த டாட்டட் லைன் வந்து இந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு பேரலல் லைன். இதுவும் இதே மாதிரி தான். இந்த ரெண்டுமே பேரலல் லைன். பார்த்தீங்கன்னா இப்போ மேக்னெட்டிக் நீடிலோட சவுத் இருக்கு இல்லையா, அது இந்த பேரலல் லைனுக்கு கீழே வருது. இந்த பாயிண்டில் பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம். இங்கே நிற்கும் போது இது எர்த்தோட பேரலல் லைன். அந்த பேரலல் லைன் இந்த பேரலல் லைனும் கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் அந்த மேக்னெட்டிக் நீடலோட சவுத் வந்து இந்த பேரலல் லைனுக்கு மேலே வருது. ஓகே, ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டெல்டாவோட வேல்யூ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து டயக்ராமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டெல்டா டிப் ஆங்கிள் பாசிட்டிவாக இருந்தாக்கா ஏ வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏ நார்த்தன் ஹெமிஸ்பியர், பியோட வேல்யூ உங்களுக்கு இங்கே நெகட்டிவ். ஓகே, ஸோ நெகட்டிவ்னு வந்தாக்கா சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, இந்த வேரியேஷன் ஆங்கிள் சைனோட வேரியேஷன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். கிளியரா? அடுத்த கொஸ்டின் 27. இதில் எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டில் இருக்குது. ஓகே, அந்த எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி வந்து -3.4 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் டோட்டல் எனர்ஜி /2 அதோட மாடுலஸ். ஓகே, சாரி /2 வராது. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி U இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் தட் ஆஃப்
டோட்டல் எனர்ஜி. அதாவது டோட்டல் எனர்ஜி -3.4 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா -6.8 எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். ஸோ 6.8 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 28ல் இன்சிடென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதுதான் உங்களுக்கு இன்சிடென்ட் ஆங்கிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள் என்ன மீனிங்னாக்கா ரிஃப்ராக்டட் ரே வந்து அலாங் தி சர்ஃபேஸ் இப்படி போயிடும். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எப்படி பார்ப்பீங்கன்னா இந்த ஆங்கிள். ஸோ இப்போ உங்களுக்கு அலாங் தி சர்ஃபேஸ் போகிறதுனால உங்களுக்கு 90 டிகிரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இது ஒரு தியரி கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். கொஸ்டின் நம்பர் 29 இதில் ஒர்க் டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எதுக்குனாக்கா ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் சொல்லிட்டாங்க, மாஸ் ஸ்மால் ட்ரியம். அது வந்து எர்த் சர்ஃபேஸ்லேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு போகணும்னா, ஓகே, ஸோ எவ்வளோ ஹைட்னாக்கா h is equal to ரேடியஸ் ஆஃப் தி எர்த். அந்த ஹைட்டுக்கு நம்ம இந்த ஆப்ஜெக்டை ரைஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஒர்க் நாம் கொடுக்கணும், அதான் கொஸ்டின். இதில் கேபிட்டல் ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் தி எர்த் அது, அப்புறம் கேபிட்டல் ட்ரையம் மாஸ் ஆஃப் தி எர்த், ஸ்மாலர் ட்ரையம் வந்து மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா U is equal to minus capital G அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டிவைடட் பை ஆர். ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஓகேவா? இப்போ இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியலாக இந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்ஃபேஸ் மேலே இருக்குது. அப்போ யூ சஃபிக்ஸ் ஐன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுனா -G ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் டிவைட் பை, இப்போ ஆறுங்கிறது இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் வரைக்கும். இப்போ ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா R + R தட் இஸ் ஈக்குவல் டு 2R. ஓகே, ஸோ இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் இனிஷியல் அண்ட் அட் ஃபைனல். இப்போ ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க. ஒர்க் டன்ங்கிறது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது U சஃபிக்ஸ் F மைனஸ் U சஃபிக்ஸ் I. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -G ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் டிவைட் பை R, அப்புறம் -2R, அப்புறம் இனிஷியல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் GM இன்ட்டு M டிவைட் பை R. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா W is equal to G ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் டிவைட் பை 2Rன்னு வரும். ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் G கேபிட்டல் Mலாம் இல்லை. ஸோ இதை நீங்கள் மாற்றணும். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்னதுன்னா ஸ்மால் லெட்டர் G ஈக்குவல் டு GM டிவைட் பை R². ஓகே, ஸோ அப்போ கேபிட்டல் G இன்ட்டு கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு GR². அந்த டேர்மை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, கேபிட்டல் G இன்ட்டு கேபிட்டல் Mக்கு பதிலாக G இன்ட்டு R². ஏன்னா 4 ஆப்ஷன் உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படி நம்ம மாற்றுறோம். ஸோ அப்போ W இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு கேபிட்டல் R² டு ஸ்மால் r டிவைட் பை 2R. இப்போ இந்த R இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா mgr டிவைட் பை 2. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 30 இதில் ஒரு இன்க்ளைன் பிளேன் சொல்லியிருக்காங்க. கூடவே இது ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் ஃப்ரிக்ஷன் இல்லை. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம பார்க்க தேவையில்லை, அதான் மீனிங். இப்போ இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாட்டம் பாயிண்ட்லேருந்து யூங்கிற வெலாசிட்டியில் தூக்கி போடுறோம். ஓகே, அலாங் தி பிளேன். ஓகே, இன்க்ளைன் பிளேன் எப்படி எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 60 டிகிரியில் இருக்குது.
ஓகே, ஸோ அது x1 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதே இன்க்ளைன் பிளேன் தான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிக்ரீஸ்டு டு 30 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ 30 டிகிரி எடுத்துக்கணும் தீட்டா. இப்போ இதில் பாட்டம்லேருந்து இவங்கிற சேம் வெலாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன வெலாசிட்டியோ அதே தான் இங்கேயும். ஸோ சேம் நொட்டேஷன். ஸோ கீழேருந்து நம்ம இவ்வளோ வெலாசிட்டியில் கொடுக்குறோம். அது x2ங்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. இப்போ இந்த ரேஷியோ x1/x2 இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கிளியரா? ஓகே, இப்போ அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் தான் நான் இப்போ டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். சரியா? இப்போ இதான் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், இதான் அந்த இன்க்ளைன்டு பிளேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாட்டம் பாயிண்டில் வச்சுட்டோம். இனிஷியல் வெலாசிட்டி u கொடுக்குறோம் இந்த டைரெக்ஷனில். ஓகே, இப்போ இது ஜியோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். ஜி எப்போது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அந்த ஜி எப்போதுமே டவுன்வர்ட் டைரெக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஆனால் நீங்கள் அலாங் தி பிளேன் தான் நம்ம அதோட காம் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்குவோம். அதாவது இப்போ இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸையும் இந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட் டைரெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு லைனை நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக் பென் தான் அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், இது வந்து அந்த ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த பென். இப்போ இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸை 60 டிகிரிக்கு நான் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுறோன்னா, இந்த ரெண்டு பெண்ணுமே இடையில 90 டிகிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹரிசாண்டல் பொசிஷன்லேருந்து 60 டிகிரிக்கு நான் இப்போ இந்த ரொட்டேட் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் இந்த பெண்ணையும் டுகெதராக நவுத்துறேன். ஸோ இப்போயுமே அந்த ரெண்டு பெண்ணுக்கு இடையில 90 டிகிரி அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இன்க்ளைன் பிளேன். அப்போ இது வந்து ஹரிசாண்டல்லேருந்து 60 டிகிரிக்கு இப்போ நவுறுது. அதான் இங்கே வரைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த ரெட் கலர் பென் இருக்கு இல்லையா, இந்த பென், ஸோ இதுவுமே இந்த வெர்டிக்கல் பொசிஷன்லேருந்து 60 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிருக்கணும். புரியுதா? ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்குது. ஸோ இந்த கீழோட ரெட் கலர் பெயின் வந்து டுகெதராக நகருது. ஸோ நகரும் போது உங்களுக்கு வெர்டிக்கல் லைன்லேருந்து 60 டிகிரி கவர் பண்ணும். ஓகேவா? இப்போ இது வந்து ஜி ஒட்டி வரக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து தீட்டா ஒட்டி வரக்கூடிய லைன். இது வந்து ஜி காஸ் தீட்டா ஹரிசாண்டல் காம்பனன்ட். இது வந்து வெர்டிக்கல் காம்பனன்ட். ஓகே, ஸோ இது வந்து ஜி சைன் தீட்டா எடுத்துக்கணும். தீட்டா வந்து உங்களுக்கு 60 டிகிரி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சாதான் ப்ராப்ளம் செய்ய முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அலாங் திஸ் டைரக்ஷன் பாசிட்டிவாக எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? x1 தான் தேவை. x1 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். நமக்கு டைம் கொடுத்துருக்காங்களா தெரியாது நமக்கு. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் டைம் இல்லாத ஈக்குவேஷன் எதுனா v² = u² + 2as. இது வந்து x1 டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும்னா அசியூம் திஸ் இஸ் x1. இது வரைக்கும் x1 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு, அப்போ இதில் ஃபைனல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 0. இதுக்கு மேலே அது போகலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி 0. இப்போ டைம் இல்லாத ஈக்குவேஷன் மோஷன் பார்த்தீங்கன்னா v² = u² + 2as. இந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, 2as ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அலாங் திஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா g sin தீட்டா. ஸோ sin 60 டிகிரி. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா x1. இப்போ அலாங் திஸ் டைரக்ஷன் தான் பாசிட்டிவாக எடுத்திருக்கேன். அப்போ u டேர்ம் பாசிட்டிவ், v வந்து 0. ஓகே, ஆனால் g sin தீட்டா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் சைன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து 0 உங்களுக்கு. அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா x1 = u² / 2g sin 60 டிகிரி வந்து அதை அப்படியே வச்சுக்கோங்க, கடைசியாக சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ sin 60 டிகிரி இதான் x1. ஓகே, அடுத்தது x2ன்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா x2 பார்க்கணும். ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து ஆங்கிள் 30 டிகிரி. மற்றது எல்லாமே அதே அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, ஸோ இதுலையுமே நீங்கள் போன இது செஞ்சோம் இல்லையா, அதாவது v² = u², அப்புறம் 2g sin 30 டிகிரி இந்த இடத்துல x2. g sin 30 டிகிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் மைனஸ் சைன். இங்கேயுமே ஃபைனலாக உங்களுக்கு 0 ஆகிடும், நின்றுடும். ஓகே, அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா x2 = u² / 2g sin 30 டிகிரி. ஓகே, ஸோ x1
x2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ரேஷியோ x1 by x2 பார்த்தீங்கன்னாக்கா x1 இது டேர்ம், அப்புறம் டிவைட் பை இது x2 டேர்ம். இப்போ இந்த u ஸ்கொயர் 2g கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் sin 30 by sin 60. sin 30யோட வேல்யூ 1 by 2, sin 60 √3 by 2. ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 by √3. அப்போ 1:√3 தான் உங்களுக்கு ஆன்சர். கிளியரா? ஓகே, ரிமைனிங் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.